இன்று மதுரை மாநகரின் வரலாற்றிலே முக்கியமான நாள். ஏன்னா அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள். இது ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கும். இன்று மக்கள் ஆற்றில் வெள்ளம் போல் கூடியிருக்கிறார்கள். அதை மறக்க முடியாது. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 46, குறள் எண் 453. சிற்றினம் சேராமை மனத்தான் ஆம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தான் ஆம் இன்னான் எனப்படும் சொல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், மாந்தர்க்கு பொது உணர்வு தம் மனம் காரணமாக உண்டாம், இவன் தன் தன்மையன் என்று உலகத்தாரால் சொல்லப்படும் சொல் இனம் காரணமாக உண்டாம் என்கிறார். விளக்கமாகவும் சுருக்கமாகவும் சொல்கிறேன். மனிதனுக்கு பொதுவான அறிவு அவர் மனம் காரணமாக உண்டாகும். இவன் இத்தகையவன் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் அவர் சேர்ந்த இனம் காரணமாக உண்டாகும். அதாவது அவன் எந்த இனத்தை சேர்ந்திருக்கிறானோ அதை பொறுத்து அவனை பொது அறிவு அவன் மனம் காரணமாக உண்டாகும். இவன் இத்தகையவன் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் அவர் சேர்ந்த இனம் காரணமாக உண்டாகும். அவன் எந்த இனத்தை சேர்ந்திருக்கிறானோ அதற்கு தக்கவாறு அவனுக்கு மதிப்பு உண்டு. அப்படி அதையும் ஒரு வகையில் சொல்கிறார். இதை நீங்கள் வேறு மாதிரி நினச்சிடக்கூடாது. மக்கள் இவரை பொறுத்தளவுக்கு சாதி சமய வேறுபாடு கிடையாது. இனம் என்பது ஒன்றும் அதாவது அறிவு அறம் அந்த இனத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் உணர்த்துகிறார். அதற்கடுத்து எவ்வளோ அற்புதமாக உணர்த்தியிருக்கிறார் பாருங்கள். அதிகாரம் 51, தெரிந்து தெளிதல், குறள் எண் 503. அரிய கற்று ஆசு அற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளியிரு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், கற்றற்கு அரிய நூல்களை கற்று மேற்சொல்லிய குற்றங்கள் அற்றார் மாற்றும் நுண்ணியதாக ஆராயும் இடத்து வெண்மை இல்லாமை அரிது. சுருக்கமாகவும் சொல்கிறேன். கற்றற்கு அரிய நூல்களை கற்று குற்றமற்று விளங்குபவரிடத்தும் ஆராய்ந்து பார்த்தால் ஓரளவு அறியாமை இருக்கவே செய்யும். அதாவது ஒருவன் நல்லவன் நிறைய நூல்களை பற்றிருக்கான், நல்ல தமிழறிஞன் நிறைய நூல்களை படித்திருக்கிறான், அறிவை வளர்த்திருக்கிறான். ஆனாலும் அவனை ஆராய்ந்து பார்த்தால் அவனிடமும் சில வெண்மை இருக்கிறதுனா சில குற்றங்கள் காணப்படும். அதாவது ஓரளவு அறியாமை, குற்றங்கள் இல்லை, அவனிடமும் ஓரளவு அறியாமை இருக்கும் என்று சொல்கிறார். இதனைத்தான் என்ன சொல்லணும், அதாவது என்ன சொல்லுவோம்னா, கல்லாதது கற்றது கைமண்ணளவு. நம்ம சொலவடையில் இருக்குது என்னது, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. எவ்வளோ பெரிய தமிழ் அறிஞராக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ பெரிய மிகப்பெரிய மருத்துவராக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ பெரிய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி தான், கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. சொல்கிறோம்ல அந்த சொலவடை, அந்த சொலவடைக்கு ஏற்ப சொல்கிறாரு. அந்த சொலவடையை நம்ம சொல்கிறோம், அவர் சொன்னதை வச்சு தான் நம்ம அந்த சொலவடையை உருவாகியிருக்குமோ எனக்கு. ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவர் சொல்லியிருக்காருல. எவ்வளவுதான் ஒருவன் கற்றவனாக இருந்தாலும் கற்று தமிழ் அறிஞராக இருந்தாலும் அவனிடத்தும் ஓரளவு அறியாமை உள்ளது. ஏன்னா எவ்வளோ பெரிய கற்று எல்லாமே தெரிஞ்சிருக்க முடியாதுல்ல. அதான் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. அற்புதமாக சொல்லியிருக்காரு. அடுத்தது இன்னும் மிக மிக குற்றமான மிக அற்புதமான குறளுங்க. குறள் எண் 51, 504. அது 504 குறள். அதாவது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொடர். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொடர். ஒருவனுடைய குணத்தையும் நாடை பார்க்க வேண்டும், அதே சமயம்
அவனுடைய குற்றங்களையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதில் எது அதிகமாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தன் தவறும் செஞ்சுட்டான், அதே சமயத்தில் நல்ல குணமாகவும் இருக்கிறான், அதில் எது அதிகமாக இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இது உண்மைதானுங்க. அதாவது சில பேர் குற்றம் ரொம்பவும் செஞ்சுருப்பான், அதே குற்றவாளியாகவே இருப்பான், அவன்கிட்ட போகக்கூடாது. குற்றமும் செய்திருப்பான், அவன்கிட்ட குணமும் இருக்கும். அதனால் எது மிகுதியாக இருக்கோ அவனை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறார். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொடல். மிகை நாடி மிக்க கொடல், எவ்வளவு கூடுதலாக இருக்கோ அதை ஏற்றுக்க. எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காருங்க. மறக்க முடியாத மனிதருங்க அவர். அவரை நாம் மிக மிக போற்ற வேண்டும். மறக்க முடியாத மாமனிதர் தேவப்புலவர் திருவள்ளுவர். நன்றி. மீண்டும் நாளை பார்ப்போம். இன்று வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். காரணம், சித்ரா பௌர்ணமியில் இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு அழகர் வைகை ஆற்றிலே இறங்கிவிட்டார். நமக்கெல்லாம் தரிசனம் செய்து விட்டார். இந்த தரிசனம் நமக்கு நல்லபடியாக இருக்க வேண்டும். அதை நாம் வேண்டி நாளை மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.